உறவுகளின் இயற்கையும் மனித பிணைப்புகளும். த நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஹியூமன் பாண்ட்ஸ். முன்னுரை. ஒரு ஆங்கில அறிஞர் கூறியது முற்றிலும் உண்மை. மனிதன் என்பது சமூக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு விலங்கு. ஆதிகாலத்தில் தனித்து திரிந்த மனிதர்கள் காலப்போக்கில் குழுக்களாக வாழத் தொடங்கினர். இந்த கூட்டு வாழ்க்கை முறையே நாகரிகத்தின் அடிப்படையாக அமைந்தது. சிறிய குடியிருப்புகள் ஊர்களாகவும் பின்னர் அவை பெருநகரங்களாகவும் வளர்ச்சியடைந்தன. இந்த நீண்ட பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொரு தனிமனிதனும் தவிர்க்க முடியாத ஒரு சமூக பிராணியாக உருமாறினான். உறவுகளின் தோற்றமும் சமூக அமைப்பும். சமூகத்தின் கட்டமைப்புக்கு அடிப்படையாக அமைந்தவை உறவுகளின் நியமங்களே. காலப்போக்கில் இவை செம்மைப்படுத்தப்பட்டு மேலும் வலுப்பெற்றன. கணவன் மனைவிக்கிடையேயான பந்தம். தாய் தந்தை மற்றும் பிள்ளைகளுக்கு இடையிலான அன்பு மற்றும் பாசம். பரந்த குடும்ப உறவுகளின் பிணைப்புகள். இந்த உறவுகள் முதலில் பாரம்பரிய பழக்கவழக்கங்களாக உருவெடுத்தன. பின்னர் சமூக ஒழுங்கை நிலைநாட்டவும் தனிநபர்களின் நடத்தைகளை நெறிப்படுத்தவும் இவை சட்டங்களாக மாற்றப்பட்டன. இந்த சட்டங்கள் சமூகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் அறநெறி மற்றும் ஒழுக்க விழுமியங்களின் அடித்தளமாகவும் விளங்கின. இருப்பினும் உறவுகள் எப்போதும் தர்க்கரீதியான நீதிகளின் அடிப்படையில் மட்டுமே உருவாகவில்லை. அவை பெரும்பாலும் மனித இயல்பின் உள்ளார்ந்த விளைவாகவே தோன்றின. உறவுகளின் இரு முகங்கள். 1. பாசத்தின் பிணைப்பு. தாயின் நிபந்தனையற்ற அன்பு, தந்தையின் பொறுப்புணர்வு, குடும்ப உறுப்பினர்களிடையே நிலவும் ஒற்றுமை மற்றும் ஆதரவு. இவை இயற்கையானவை மற்றும் ஒப்பீட்டளவில் நிலையானவை. இயற்கையின் உள்ளார்ந்த கட்டாயத்தால் உருவாக்கப்பட்டவை. 2. மரபின் உறவுகள். தந்தையை புறக்கணிக்கும் மகன், கணவனை கைவிடும் மனைவி, பிள்ளைகளால் கவனிக்கப்படாத அல்லது கைவிடப்பட்ட பெற்றோர். இவை நிரந்தரமற்றவை. சூழ்நிலைகள், தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் காலத்தின் மாற்றங்களால் உருவாகக்கூடியவை. பாசம் என்பது ஒரு வகையான வெறித்தனம். அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த பாசம் இல்லையெனில் மனிதன் ஒரு வெறும் விலங்கை போன்றவனே. உணர்ச்சி பிணைப்புகளின் சிக்கல்கள். பிள்ளைகளின் பாசம் தாய்மைக்கு ஒரு உன்னத நிலையை அளிக்கிறது. ஆனால் சில சமயங்களில் அதே பிள்ளைகள் அந்த பாசத்தை மறந்து தங்கள் பெற்றோரை புறக்கணிக்கிறார்கள். நவீன உலகில் வேலை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பல நேரங்களில் உறவுகளுக்கிடையேயான பிணைப்புகளை தளர்த்தி விடுகின்றன. வாசல் இதயம் என்பது வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்துகிறது. ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவர் வருகிறார்கள், யாரோ ஒருவர் போகிறார்கள். வாழ்க்கை என்பது சந்தோஷமும் துக்கமும் கலந்த ஒரு நாடகத்தை போன்றது. புராணங்களில் உறவுகளின் எடுத்துக்காட்டுகள். ஒரு புராண கதையில் ஒரு வேடன் தன் மனைவியை பிரிந்து சென்று வேறொரு பெண்ணுடன் வாழ்கிறான். அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அந்த பிள்ளையும் அவனை மறந்துவிடுகிறது. இந்த உதாரணம் மனித உறவுகளின் நிலையற்ற தன்மையையும் அவை காலப்போக்கில் எவ்வாறு மாறக்கூடும் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. முடிவுரை. உறவுகளின் மெய்யறிவு. உணர்ச்சிகளால் உருவாகும் உண்மைகளுக்கு தர்க்கரீதியான விளக்கம் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் உணர்ச்சிகளே மனித வாழ்க்கையின் அடிப்படையாகும். உறவுகள் நாம் எப்படி இருக்க வேண்டும், இலட்சிய நிலை என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் அவை உண்மையில் எப்படி இருக்கின்றன, நிதர்சன நிலை என்பதையும் பிரதிபலிக்கின்றன. சில சமயங்களில் உறவுகள் நம்மை காயப்படுத்தலாம் அல்லது ஏமாற்றத்தை அளிக்கலாம். ஆனால் அவை இல்லை என்றால் மனிதன் வெறும் மிருகமாகவே இருப்பான்.